ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு motucreation. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் தான். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அப்புறம் தான் கால் பண்ணாங்க நாங்கள் வந்துட்டோன்னு. சரின்னு வந்து எங்கள் மாமா வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ யார் வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோடய மாமா ப்ளஸ் என்னோடய தம்பி தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக. என் தம்பி பார்த்திங்கன்னா என்ன அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்திங்கன்னா என்னோடய மாமா வந்து அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் போகணும், என்னென்ன கோர்ஸ்லாம் எடுக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா எனக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் நைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டு அண்ட் தென் நாட்டும் வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு இன்றைக்கி வந்து சிம்பிளாக வெஜ் பிரியாணி அண்ட் தென் மஷ்ரூம் வந்து சுக்கா பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் டிஃபன் வேலை வந்து முடிச்சாச்சு. ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. இட்லி ப்ளஸ் வந்து தக்காளி குழம்பு தான் வச்சுருந்தாங்க அம்மா காலையிலேயே. ஸோ மார்னிங் டிஃபன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் வந்து சைட் பை சைடு வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யும் போது என்றைக்குமே வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ நம்ம வந்து சடனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெஜ் பிரியாணி, அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஷ்ரூம் வந்து சுக்கா பண்ணிட்டேன். இந்த மஷ்ரூம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலனா நான் வந்து கீழே அந்த வீடியோ வந்து டேக் பண்ணுறேன், பாருங்கள். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்து நாங்களும் வந்து ஹரிபரியாக வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன், என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லாதனால ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து ஒரு சில ஆப்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நான் திருப்பி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக ரொம்ப செம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. டைம் வந்து கரெக்டாக 1:00 ஆகிடுச்சு. ஸோ என்னோடய தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுக்கு வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருகர் பக்தர். ஸோ அதனால் வந்து வீட்டில் வந்து வெஜ் பிரியாணி வந்து அம்மா செஞ்சாச்சு. ஸோ இது என்ன பார்சல்னு பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன தம்பிக்கு வந்து வெஜ் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். சரின்னு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணிட்டோம். அவன் வந்து இன்றைக்கி ஆனுவல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து வர முடியல. அவன் வந்து நெக்ஸ்ட் வீக் வரேன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய தம்பியை காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு தான் சொல்லணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:00 வந்து கிளம்பிட்டாங்க. அடிக்கிற வெயில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொளுத்துது. எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும். அதனால தான் இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் சென்னையில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாங் ட்ராவல்னால கொஞ்சம் சீக்கிரமாக போனால் சேஃபாக வீட்டுக்கு போயிடலான்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் ப்ளஸ் பொங்கல் தான் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கோவில் பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. ஸோ சாம்பார் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பாசிப்பருப்பில் செஞ்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா motucreation சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.